வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் அதில் வந்து மழைநீர் சேகரிப்பை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எல்லா உயிர்களுக்கும் தண்ணீர் வந்து கட்டாயமாக தேவை. தண்ணீரில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வருஷம் எஸ்பெஷலி பார்த்தோம்னா நம்ம வந்து எல்னினோ எஃபெக்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போ ஆகஸ்ட் இன்றைக்கி தேதி வந்து 21 தேதி வரைக்கும் பெருசாக இது வரைக்கும் மழை பெய்யல சென்னையில். எங்கள் வீட்டு போரெல்லாம் கூட தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. எங்கள் ஊர் வந்து திருப்பத்தூர், பழைய வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்த திருப்பத்தூர். அந்த திருப்பத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெய்யல. அதனால் வந்து இப்போ விவசாய கிணறுகள்லாம் கூட வறண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. மழை எப்போ வரும்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் அட்லீஸ்ட் நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு பண்ணோம்னா, நிலத்தடி நீர் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் குடித்தண்ணீர் பிரச்சனை வராது அப்படின்றது தான் எல்லாமே சயின்டிஃபிக்காக எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து சென்னையில் என்ன பண்ணியிருக்கேன்றதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். மழைநீர் வந்து அது வழியாக இறங்கிறதுக்கு பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம் 2 பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 பாயிண்ட்லேருந்து நான் 2 பைப் வந்து கீழே வந்து இறக்கியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய பைப் லைன் வந்து நேராக வந்து நான் வந்து ஒரு சேம்பர் ஒன்று போட்டிருக்கேன். உரை இறக்கியிருக்கேன். 5 அடி ஹைட்டுக்கு ஒரு உரை இறக்கியிருக்கேன். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது பாயிண்ட் ஏலேருந்து வரக்கூடிய பைப் லைன். இது வந்து டைரெக்டாக வந்து அந்த மழைநீர் சேகரிப்போட அந்த சேம்பருக்கு வந்து பிட்டுக்கு போயிடும். இது வந்து பாயிண்ட் பிலேருந்து வர பைப் லைன். இந்த பைப் லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஃபில்டர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு. முதல்ல கிடையாது. இந்த 2 லைனுமே பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி ரெண்டுமே வந்து சேம்பரில் போய்ட்டு அந்த பிட்டில் போய்ட்டு கலெக்ட் ஆகி போகிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டிஸ் ஃபில்டர் இருக்குது. இப்போது அந்த பாயிண்ட் பிலேருந்து வரதுன்னு வந்து ஃபில்டர் போட்டிருக்கீங்களா, அது வந்து இந்த பைப் லைன் வழியாக மழை நீர் கலெக்ட் பண்ணி இப்போ அந்த சம்புக்கு போகிற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சம்பு. இதில் போய்ட்டு ரெயின் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிய தண்ணி வந்து இதில் கலெக்ட் ஆகும். இந்த 1 இன்ச் பைப் லைன் ஒன்று காமிச்சிருக்கேன், டைரெக்ஷன் போட்டிருக்கேன், மோட்டர் போட்டிருக்கேன். இந்த சம்பிலேருந்து அதை பம்ப் பண்ணி ஓவர் ஹெட்டில் வந்து ஒரு டேங்க் வச்சுருக்கேன். அந்த டேங்க்கில் வந்து இந்த மழைநீரை நான் பம்ப் பண்ணிக்குவேன். மழைநீரை வந்து பம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மற்ற இப்போ கார்டன் யூஸ்க்கு மற்ற யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போத்துக்கு. இப்போ அதே போல் வந்து இந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து நான் வந்து உரை இறக்கியிருக்கேன். 5 அடி உயரத்துக்கு வந்து உரை இறக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த 1.5 இன்ச்சு ஜல்லி போட்டிருக்கோம் ஒரு 2 அடி உயரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து 3/4 இன்ச்சு ஜல்லி போட்டிருக்கோம். 3/4 இன்ச் ஜல்லி ஒரு அடிக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மணல் கொட்டியிருக்கோம். இப்போ 2 பைப் லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த 2 பைப் லைன், ஒன்று வந்து மழை தண்ணி வர லைனு, இன்னொரு வந்து ஓவர்ஃப்ளோ லைன். இதுதான் 3 சேம்பர் காமிக்கிற பாருங்க. ஒன்று வந்து சம்பு, இன்னொன்று வந்து மழைநீர் சேகரிப்பு சேம்பர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல். எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது நல்ல வேளை மழை வந்தது. இப்போ மொட்டை மாடியில் மழை பெய்யுறது வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது கார்டன் எங்களுது. பாயிண்ட் பியில் தண்ணி வந்து வருது பாருங்கள். தண்ணி வந்து கலெக்ட் ஆகி அந்த பாயிண்ட் பியிலேருந்து வர பைப் லைன் வழியாக கீழே இறங்கும். பாயிண்ட் ஏல வர பைப் லைன் வழியாக தண்ணி வந்து டைரெக்டாக அந்த பிட்டுக்கு போய்ட்டு பிட்லேருந்து நமக்கு வந்து நிலத்தடியில் ஊறி போயிடும். அது பாயிண்ட் பியிலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா நான் வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஏன்னா எங்களுடைய சம்போட கெப்பாசிட்டி கம்மி, அதனால் 2ஆக பிரிச்சிருக்கேன். காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ இதில் வருது பாருங்கள், இந்த பிட்டுக்கு வருது. பிட்டில் கலெக்ட் ஆகிறது மழை பெய்யும்போது எடுத்து ஒரு பிட்டு. இது கீழே இருக்கிற இந்த லைன் வந்து மழை தண்ணி வர லைன். இந்த சைடு வந்து ஓவர்ஃப்ளோ லைன் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது பெர்குலேட் ஆகி போக மிச்சம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் போயிடும். இது வந்து நம்ம பிட்டில் வரக்கூடிய மழை தண்ணி வந்து இறங்குது. இது வந்து போருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வழியாக வருது பாருங்கள். இந்த ஃபில்டர் வழியாக வர்றது வந்து நான் வந்து அந்த வால் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நீச்சலாக தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம், அழுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரெயின் வாலில் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த தண்ணி வந்து எனக்கு வந்து சம்பில் வந்து கலெக்ட் ஆகிடும். அது வந்து ஃபில்டர் வழியாக போய்ட்டு இன்னொரு பைப் லைன் வழியாக முதல்ல நான் காமிச்சிருந்தீங்க, அந்த பைப் லைன் வழியாக வந்து கலெக்ட் ஆகுது. பார்க்கலாம், நீங்கள் நல்லா தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது பாருங்கள். ஒரு நல்லா தண்ணி கலெக்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து கலெக்ட் பண்ணி பாட்டிலில் பிடிச்சி பார்த்தா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கக்கூடிய தண்ணி. இது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 600 to 800 liters per hour வரும். வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற தண்ணி வந்து நம்ம பாத்ரூம், டாய்லெட்டுக்கு, அப்புறம் கார்டன் பர்பஸ்க்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கோ இல்லை வந்து குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா டெரஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், அங்கே பறவைகளோட எச்சல்லாம் விழும். அதனால் அதில் வந்து நமக்கு வந்து பேக்டீரியாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து போர்வெல் ரீசார்ஜ் வந்து நல்லாயிருக்கும், நிலத்தடி நீரும் நல்லாயிருக்கும். ஸோ கலெக்ட் பண்ணுற வாட்டர் வந்து நம்ம கார்டன் ப்ளஸ் இந்த மாதிரி டாய்லெட் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லாவே யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.